ஒரே துறையை சார்ந்த 2 பங்குகள பத்தி பேசப் போறோம். இந்த 2 பங்குகள்ல இருக்கக்கூடிய ஒற்றுமை என்ன தெரியுமா? ஒரே செக்டார், அதே மாதிரி ஒரே மேனேஜ்மெண்ட் அண்ட் இந்த 2 பங்குகளுமே ஸ்பிளிட் போனஸ் இது 2மே பேக் டு பேக் குடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த பிரைஸ்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா தொடர்ந்து முன்னேறி தன்னோட 52 வார உச்சத்துக்கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த 2 பங்குகள பத்தி குயிக்கா பேசலாமா? தொடர்ந்து நம்மளுடைய தமிழ் ட்ரேடர்ஸ் ஒன் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக எவ்ரி வீக் நடக்கக்கூடிய ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ்க்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டில் போயிட்டு தான் இருக்கு. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அவசியமா நாளைக்கு ஈவினிங் 7 மணிக்கு நடக்கிற ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட கமிங் 29th நம்ம திருச்சியில நடக்க போற ட்ரேடெக்ஸ் மீட், அடுத்த மாதம் கோயம்புத்தூர்ல நடக்க போற ஃப்ரீ டைரக்ட் மீட், இந்த மாதிரி நிறைய ஃப்ரீ மீட்ஸையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். இது கூடவே எக்ஸ்க்ளூசிவா கம்மிங் சாட்டர்டேல இருந்து நடக்க போற ஒரு அருமையான 3 நாள் ஸ்பெஷல் டெக்னிக்கல் கோர்ஸ். பிகாஸ் நிறைய பேரு டெக்னிக்கலி நான் மார்க்கெட்டை எப்படி ஹேண்டில் பண்ணணும், இதுதான் தொடர்ந்து கேட்குற ஒரு முக்கியமான விஷயம். ஸோ டெக்னிக்கலி மார்க்கெட்டை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதுக்கு நீங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன, இதை பத்தியும் நான் சொல்லித்தர போறேன். ஸோ இந்த 3 days டெக்னிக்கல் கோர்ஸ் வந்து 3 நாள் 22ஆம் தேதி 23ஆம் தேதி தியரிட்டிக்கல் கோர்ஸ் ஆகவும் 24ஆம் தேதி ஈவினிங் மார்னிங் லைவ் மார்க்கெட்ல உங்களுக்கு டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஈக்விட்டி கமாடிட்டி ரெண்டுலையுமே நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஓவராலா கமாடிட்டி ட்ரேடிங்லையும் ஈக்விட்டி ட்ரேடிங்லையும் ஈவன் ஒரு இன்ட்ராடே ட்ரேடரா இருந்து உங்களுடைய ட்ரேடிங் மெத்தடை ஸ்விங் ட்ரேடரா ஷார்ட் டேர்ம் ட்ரேடரா எப்படி டெக்னிக்கல் யூஸ் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தை டீட்டெயில்டா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்னைக்கு நான் பிக் பண்ணியிருக்கிற ஸ்டாக் நம்பர் 1, ஒன் ஆஃப் மை ஃபேவரட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஸ்டாக்கா இன்னைக்கு இருக்கக்கூடிய பஜாஜ் ஃபினான்ஸ். 1087 ரூபாய் விலையில ட்ரேட் ஆயிட்டு இருக்கிற பஜாஜ் ஃபினான்ஸ் 6,76,761 கோடி மார்க்கெட் கேபிட்டலோட இந்த ஸ்டாக் தன்னோட 52 வார உச்சமான 1178 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. PE 33, book value 183, 0.50% dividend yield, ROCE 10.9, ROE 18.2, face value ₹1. And in the stock oda EPS is 32 compared to earning per share and PE similar தான் இருக்கு. ஒரு வருஷத்துக்கு 85,900 கோடி சேல் பண்ணி 20,400 கோடி லாபம் பண்ற இவங்க லாஸ்ட் 5 இயர்ஸ்ல சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட் 20% மேல growth காமிச்சிருக்காங்க. லாஸ்ட் 10 இயர்ஸ்ல முதலீட்டாளருக்கு வருஷத்துக்கு 27% ரிட்டர்ன் கொடுத்திருக்காங்க. கடன் இருக்கும், ஏன்னா இவங்க ஒரு நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் ஸ்டாக். அண்ட் இந்த பங்கோட அடுத்த ஹைலைட் 54.68% ப்ரமோட்டர் ஹோல்டிங், 20.20% FII ஹோல்டிங், 16.30 DII ஹோல்டிங்னு ரொம்ப நீட்டான ஹோல்டிங் பேட்டர்ன் இந்த ஸ்டாக்ல மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறது ஒரு ஹைலைட்டடான விஷயம். ஓவராலா இந்த பஜாஜ் ஃபினான்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டாக்கை பத்தி சொல்லணும் அப்படின்னா இவங்களுடைய பிசினஸ் ஆகட்டும், இந்த ஸ்டாக்ல இருக்கக்கூடிய ஓவரால் வேல்யூஷன் ஆகட்டும் அட்ராக்டிவ் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதோட ஹைலைட் என்னன்னா 2025ல ஒரு பங்குக்கு 4 பங்கு போனஸ், 2025ல சேம் இயர் சேம் டே ₹2 ஃபேஸ் வேல்யூ ₹1 ஸ்பிளிட் பண்ணனால இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் ரேஞ்ச் 5 டிஜிட்ல இருந்து 4 டிஜிட்க்கு வந்துச்சு. 2016ல இதே மாதிரி தான் ஃபேஸ் வேல்யூவும் ஸ்பிளிட் அண்ட் போனஸ் கொடுத்தாங்க. தொடர்ந்து முன்னேறும் போது அடுத்த தடவை போனஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. இதே செக்டாரை சார்ந்த பஜாஜ் ஃபின் சர்வீஸ். பஜாஜ் ஃபின் சர்வீஸ் யாரு? பஜாஜ் ஃபினான்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துல முதலீடு பண்ணியிருக்கிற ஒரு முதலீட்டாளர். இந்த நிறுவனம் இந்த மாதிரி டைவர்சிஃபைடா இன்வெஸ்ட் பண்ணிருக்கு. 54.68% பஜாஜ் ஃபினான்ஸோட ப்ரமோட்டர் ஹோல்டிங்ல 51.30 பஜாஜ் ஃபின் சர்வீஸ் வச்சிருக்காங்க. இதே பஜாஜ் ஃபின் சர்வீஸ் 2008ல ரூபீஸ்ல 2195 அப்படிங்கிற 52 வார உச்சத்துக்கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அண்ட் PE 31, புக் வேல்யூ 487, வருஷத்துக்கு 1,57,642 கோடி சேல் பண்ணி 28,600 கோடி ப்ராஃபிட் பண்றாங்க. அண்ட் சேல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 5 இயர்ஸ்ல 20% சேல்ஸ், 17% ப்ராஃபிட். லாஸ்ட் 10 இயர்ஸ்ல இன்வெஸ்டர்ஸ்க்கு 22% லாபம்னு கொடுத்த இந்த பங்குலையும் 52.7% ப்ரமோட்டர் ஸ்ட்ராங் ஹோல்டிங், FII 6.90, GII 12.11,
பப்ளிக் கிட் 22.23 இருக்கு. இந்த ஸ்டாக்குமே 2022ல ₹5 ஃபேஸ் வேல்யூ ₹1 2022 சேம் இயர் சேம் டே ஒரு பங்குக்கு ஒரு பங்கு போனஸும் கொடுத்து முதலீட்டாளருக்கு ஸ்பிளிட் அண்ட் போனஸ் மூலமா நம்பர் ஆஃப் ஸ்டாக்கை இன்க்ரீஸ் பண்ணது மட்டும் இல்லாம எந்த அளவுக்கு வேகமா குறைந்ததோ அதுக்கு ஏத்த மாதிரி பிரைஸ் இன்னைக்கு தேதிக்கு உயர்ந்திருக்கு. இந்த 2 பங்குகள் பத்தி உங்களுடைய வியூ என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி வேற எந்த ஸ்டாக்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லுங்க. இதோடைய டீடைல்ஸ் தெரிஞ்சுக்க கமெண்ட் பண்ணுங்க. அதோட இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணுங்க டு கெட் மோர் அப்டேட்ஸ் இன்ஸ்டன்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டெலிகிராம் லிங்க், வாட்ஸ்அப் லிங்க், கிளாஸ் லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. ஏகப்பட்ட ஃபேக் சேனல்ஸ் இருக்கிறதுனால கொடுத்திருக்கிற லிங்கை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.